வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்திருக்கிறார். ஒரு அதிமுகவின் தீவிர விசுவாசியும் அதே போன்று 3 முறை முதலமைச்சர் பதவியை வகித்தவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி அவர் திமுக காரர் என்றே அழைக்கப்படுவார். திமுகவின் படிவத்தை தற்பொழுது அவர் பூர்த்தி செய்து திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய மகனும் முன்னாள் தேனி எம்பியுமான ஓபி ரவீந்திரநாத் மற்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ மணிகண்டன் உள்ளிட்டோரும் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் எப்பொழுது திமுகவில் இணைவார் என்று பல்வேறு யூகங்களும் கேள்விகளும் எழுந்து வந்த நிலையில் ஒரு வழியாக தற்பொழுது பெரும் போராட்டத்திற்கு பின்பு திமுகவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இன்று காலை 9:30 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வந்தார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகைக்காக அவர் காத்திருந்தார். முதல்வர் வந்தவுடன் உடனடியாக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் தற்பொழுது அவர் போடி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவரை திமுகவினுடைய சபாநாயகர் ஆக்குவதற்கும் தற்பொழுது இந்த திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அமைச்சரவையில் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின், கே.என். நேரு உள்ளிட்ட தலைவர்களுக்கு பின்புதான் அவருக்கு பொறுப்பு கொடுக்க முடியும். ஆனால் அவர் அதை ஒற்றுக்கொள்வாரா என்று தெரியவில்லை. அதனால் அவருக்கு சபாநாயகர் பொறுப்பை அளிப்பதற்கு தற்பொழுது திமுக முடிவெடுத்திருக்கிறது. அதே போன்று திமுகவை பொறுத்தவரை அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தற்பொழுது கனிமொழி எம்பி அதே போன்று மற்ற தலைவர்களும் அந்த பொறுப்பை வகித்து வரக்கூடிய நிலையில் இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. திமுக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களும் திமுகவை நாடி வந்திருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரே வாய்ப்பு திமுகவில் இணைவதுதான். தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அவருக்கு போடி தொகுதியிலும் அவருடைய ஆதரவாளர் மணிகண்டன் அவர்களுக்கு மீண்டும் உசிலம்பட்டி அல்லது ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் 3 பேருக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பை திமுக வழங்க இருக்கிறது. அதே போன்று தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தற்பொழுது கூட்டணியில் இணைந்திருப்பதனால் அவர்களுக்கான தொகுதிகளும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இன்னும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? அவர் திராவிட கட்சிகள் தான் வருவேன் என்று அறிவித்திருப்பதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்கிறாரா அல்லது திமுக கூட்டணிக்கு வருகிறாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுக காரர் ஓபிஎஸ் இனி அவர் அப்படித்தான் அழைக்கப்படுவார். தற்பொழுது அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து கொண்டு தற்பொழுது திமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலுமே கூட அவருடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் இந்த முடிவினை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று காலை 9:30 மணி அளவில் டி நகர் நட்சத்திர விடுதியிலிருந்து சேகர் பாபு மற்றும் ஓபிஎஸ் ஒரே காரில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு தற்பொழுது திமுகவின் அந்த அடிப்படை உறுப்பினர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார்.